So, ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்பி கிரியேட்டிவ். அதாவது இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா போர் அடிக்குதுலாம் இந்த வீடியோ சொல்ல முடியாது. நம்ம நெறையா இப்போ வந்து லாங் வீடியோஸ் விளாகா போட்டுருக்கோம். நீங்களும் பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, எனக்கு வந்து எப்படி சொல்றது? நம்ம வந்து டிராயிங் கன்டென்ட்டு, ஆர்ட் அந்த மாரி தான் போட்டுருந்தோம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண புதுசுல. அதான் நம்மளோட எய்முமே கூட. ஆனா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி ஆசையானது தான் வந்து விளாக் பண்ணுங்கிறது. ஸோ, அதனால தான் அந்த டிராயிங் கன்டென்ட்டையும், ஆர்ட் கன்டென்ட்டையும் அப்ரப்ட்டா அப்படியே நிறுத்திட்டு, நம்ம விளாகுங்கிறதுல குதிச்சிருக்கோம். ஸோ, புதுசா ஆடியன்ஸ தேட வேணாமே! நமக்கு ஏற்கனவே ஆர்ட்டுக்கு வந்தவங்க, அப்படியே நம்ம விளாகையும் பார்ப்பாங்க. சரி கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேராசையா? இல்ல என்ன ஆசைன்னுலாம் எனக்கு தெரியல. அந்த ஒரு விருப்பத்தோட தான் நான் வந்தேன் இந்த விளாகுக்கு. விளாகுங்கிற கன்டென்ட் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஷார்ட்ஸ்னா நம்ம பாட்டுக்கு எடுத்து அதுவுமே ஈஸி கிடையாது. நெறைய அதுல ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கு. ஆனா ஷார்ட்ஸ்னா நம்ம டக்கு டக்குன்னு நெனச்சப்ப ரிலீஸ் பண்ணலாம். விளாக் அப்படி கிடையாது. அதுக்கு வந்து இப்ப செட் பண்ணணும், கேமரா செட் பண்ணணும், ஆடியோ ஒரு இதுல எடுக்கணும். அத வந்து ஒரு ஃபோன்ல வந்து வீடியோ, இன்னொரு ஃபோன்ல ஆடியோ, இன்னொரு ஃபோன்ல எடிட் அப்படின்னு 3 ஸ்டேஜ கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த விளாக் வருது. பட் நம்ம வந்து என்னன்னா, அதே அதே மாரி தான் பண்றோம். பட் நம்ம வந்து முறையா மைக்லாம் இத செட் பண்ணி அந்த அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனல் விளாகர் மாரி நம்ம எடுக்கல. அப்படியே ஃபோன் மைக்லயே எடுக்குறோம். இப்ப பாருங்க ஃபோன்ல மைக் கூட வைக்கல. நான் அப்படியே டைரக்ட்டா ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து நான் அப்படியே ஆடியோ போடுறேன். இது ஈஸி. நம்ம இங்க இன்ஃப்ரேம் ஆடியோன்னு ஐஃபோன்ல எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். அது மாரி போடுறோம். பட் ஆனா இப்ப இந்த வீடியோவே வந்து ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் வருதுன்னு வச்சுக்கங்க. அதுல 1 நிமிஷம் தான் பார்க்குறாங்க. அதாவது புது ஆடியன்ஸா? இல்ல ஏற்கனவே இருக்கவங்க பார்க்குறீங்களான்னு தெரியல. ஒரு வீடியோக்கு நம்மளுக்கு மினிமம் 100% ச்சீ 100 வியூவர்ஸ் தொடுது. ஆனா வந்து அந்த 100 வியூவர்ஸ் வந்து கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கே தவிர, ஒரு 200 வந்து ரேண்டமான வீடியோக்கு தான் போகுது. அதுவும் தெரியாதவங்க, புதுசா பார்க்குறவங்க லைக்கும் பண்ண மாட்றாங்க. நெறைய ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வியூடுன்னு ஒண்ணு காட்டும். அதுவும் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. என்ன என்கேஜ்மென்ட் என் சைடு தான் தப்புன்னு நெனைக்கிறேன். தெரியல. அது நீங்க வந்து சஜெஸ்ட் பண்ணா தான் தெரியும். அதனால நம்ம விளாக கொஞ்சம் பாருங்க. அதாவது எப்படி சொல்றது? இந்த வீடியோ வந்து எனக்கா ரொம்ப நாள் தோணிட்டே இருந்தது. நம்ம சைடு ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல நீங்க பார்க்குறவங்க இல்ல YouTube சஜெஸ்ட் பண்ண மாட்டேங்குதா வீடியோவ? இல்ல ஏதாவது போரா இருக்கா நம்ம வீடியோ? கன்டென்ட் எப்படி? நல்லா இல்லையா? அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஸோ அது மாரி தான் இந்த ஒரு வீடியோ. இதுலனாச்சும் ஏதாவது உங்களுக்கு தோணுனத கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷார்ட்ஸா போட்டோம்னா நம்மளுக்கு அதிக வியூஸ் போகுது. பட் நம்மளோட எய்ம் அதாவது ஒரு பெரிய ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஆ விளாக் தான் நம்ம எடுக்கணும், விளாக் போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் யூடியூபே வந்தோம். அப்ப வந்து நம்மளுக்கு ஆர்ட் கன்டென்ட் போட்டு எனக்கு அப்ப அது கிரேவிங்ஸ் எப்படி கிரேஸா இருந்துச்சு. இந்த சின்ன வயசுல. இப்ப பெரிய ஆளா ஆக சரி நம்ம விளாக் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ என்ன தப்புன்னு தெரியல. நெறைய வியூஸ் போனாலும் நம்மளுக்கு ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வியூடு கம்மியா இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறோம்னா 1 நிமிஷம் தான் பார்க்குறாங்க. என்னான்னு தெரியல. என் சைடு பிரச்சனையா? இல்ல யூடியூபா? என்னான்னு எனக்கு புரியல. இந்த வீடியோனாச்சும் நீங்க பார்த்துட்டு, ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வியூ ஃபுல்லா பார்ப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே கைஸ். பை.